श्रीशैलेशदेहापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. இன்றைய தினம் சுடி கொடுத்த நாச்சியாரது நான்காவது நாளாக நான்காவது பாசுரத்தினுடைய விளக்கத்தை நாம் இவ்விடத்தில் கண்டுகளிப்போமாக. இந்த நான்காவது பாசுரத்தில் பாகவதர்களுடைய பிரபாவத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக அமையப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்தில் ஆழிமழை கண்ணா ஒன்னினி கைகரவேல் ஆழியில் புக்க முகந்து குடா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரித்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சான்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். இந்த நான்காவது பாசுரத்தில் பாகவதோத்தமர்களுடைய பிரபாவத்தை எடுத்து இயம்புவதாக சுடி கொடுத்த நாச்சியாரின் வாயிலாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். மழைக்கு அதிபதி பர்ஜன்ய தேவதை, அதாவது இந்திரன், சந்திரன், வாயு, இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கு எப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்றமோ மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பிரஜன்யன் என்கிற அற்புதமான ஒரு தேவதை. அவர்தான் மழையை பொழிவதற்கு அதிகாரியாக இருக்கிறார். கிருஷ்ணபெருமாள் கோபிமார்களிடம் பிரபுத்தியை, அதாவது அன்பை காட்டி தன்னை அவர்களிடம் பரிமாறி இருக்கிறான். எனவே அவனுடைய பரிக்கிரகங்களாலான மற்ற தேவதைகளும் கோபியர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பரிதவிக்கிறார்கள். இன்றைய தினம் ஆழிமழை கண்ணா என்று தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்தில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமி அருளிய பிரபந்த ரட்சகை, திவ்யார்த்த தீபிகா போன்ற கிரந்தங்களின் வாயிலாக நாம் ஆழிமழை கண்ணா என்கிற வரியினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போமாக. மார்கழி நீராடப் போகும் ஆட்சியர்கள் மழை தெய்வத்தை நோக்கி மழை பொழிய கட்டளையிடுவதாக அமையப்பெற்ற பாசுரம்தான் இது. இதில் பிரபந்த ரட்சகையின் வாயிலாக சுவாமி சாதிப்பது என்ன? ரகு மகாராஜன் கௌஸ்த மகரிஷிக்கு பணமளிக்க புறப்பட்ட போது குபேரன் வட்சித்து விட்டார் போல இவர்கள் நோன்பிற்கு பேசிக்கொண்டிருக்கும் போதே மழையானது பெய்துவிட்டபடியாலே நாங்களும் மார்கழி நீராட கேட்காமலேயே மழை பெய்கிறது. மேலும் திவ்யார்த்த தீபிகையில் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இவ்விடத்தில் கண்ணா என்பது நிர்வாகனனே, அதாவது கடாட்சிப்பவரே, இதுதான் உடைய அர்த்தம். உடலில் இருக்கக்கூடிய அவயங்களில் கண்ணு பிரதானமாக இருக்கிறது. அதுபோல பர்ஜன்யன் மழைக்கு பிரதானன் என்கிறதை பற்றி கண்ணா என்கிறது. நாங்களும் மார்கழி நீராட பெய்திடாய் வேறு ஒரு உட்பொருளை கொண்டதாக உள்ளது. சேதனனை எம்பெருமான் பக்கத்திலே கொண்டு சேர்க்கும் ஆச்சாரியனை போல அமைய பெற்றுள்ளது. இவ்விடத்தில் ஆச்சாரியன் என்கிற குரு மேகமாகவும் மழையானது
பெருமாளாகவும் கருதப்படுகிறது. இவ்விடத்தில் ஆச்சாரியருக்கும் பெருமாளுக்கும் பல ஒப்புமை உண்டு. இவ்விடத்தில் குரு என்கிற ஆச்சாரியன் பெருமாளுக்கும் உள்ள ஒப்புமை என்ன? மேகமானது உப்பு கடலில் உள்ள உப்பு ஜலத்தை தான் முகர்ந்து இனிமையான நீரை பொழிகிறது. அதுபோல ஆச்சாரியர்கள் நல்ல வேதத்தை, அதாவது 4 வேதங்களினுடைய சாராம்சத்தை, கடலில் உள்ள சத் விஷயங்களை தான் அறிந்து அந்த வேத கடலில் உள்ள சத் விஷயங்களை ஆச்சாரியன் தான் தெரிந்து கொண்டு அதனுடைய அர்த்தங்களை தனது நாவினால் கொண்டு பரம போக்கியமாக்கி நமக்கு உபகரிப்பார். கடலில் இருக்கிற உப்பு நீரை மேகமாகப்பட்டது எப்படி முகர்ந்து நல்ல தீர்த்தமாக நமக்கு பொழிகிறதோ அதுபோல 4 வேதங்கள், ருக்கு, எதிர், சாம, அதர்வதன வேதம், தத்துவ புருஷார்த்தங்களின் சாராம்சம் மற்றும் கிரந்தங்களின் சாராம்சத்தை எல்லாம் குரு என்று அழைக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர் அவற்றையெல்லாம் தான் தெரிந்து கொண்டு சேதனர்களாகிய மனுஷர்களாகிய நமக்கு பரம போக்கியமாக இதை அருளுகிறார். மேகமானது மழை பெய்து பள்ளமான இடங்களை நிரப்புவது போல ஆச்சாரியரும் பாரபட்சமின்றி அனைவரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உபதேசிக்கிறார். மேகம் எவ்வளவு வர்ஷித்தாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் திருப்தி அடைவது மற்றும் கைமாறு கருதுவதும் இல்லை. அண்ணா பெஞ்சுட்ட ஏதாவது எதிர்பார்க்கறதானா? இல்லையே. அதுபோல ஆச்சாரிய புருஷர்களும் கைமாறு கருதாமல் எவ்வளவு உபதேசித்தும் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் உபதேசத்தை அவர் உபதேசித்து கொண்டே இருப்பாராம். அதுதான் இந்த இடத்துல பெருமாளுக்கும் ஆச்சாரிய புருஷருக்கும் உள்ள ஒப்புமையை இவ்விடத்தில் அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கார். ஒன்னு நீ கைகரவேல், இந்த இடத்துல என்ன ஒப்புமைப்படுத்தி இருக்கிறார்? ஆச்சாரிய புருஷருக்கும் இந்த மழைக்கு என்ன ஒப்புமை? இவ்விடத்தில் ரொம்ப முக்கியம். இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம் நம்மாழ்வாராகிய காலமேகம். நம்ம பெருமாளுடைய கல்யாண குணங்களை எடுத்து சொல்வது வேதம். அந்த வேதத்தின் வாயிலாக பெருமாள் ஆழ்வார்களை அவதரிக்க வைத்தார். ஆழ்வார்களில் தொடக்கமாக நம்மாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், தொடக்கமாக 12 ஆழ்வார்களை அவதரிக்க வைத்து அவர் வாயிலாக பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் பிரபந்தங்களையும் நமக்கு பிரபந்தத்தின் வாயிலாகவும் ஒவ்வொரு திவ்யதேசத்தினுடைய மங்களாசாசனத்தில் எந்த பிரபந்தத்தை சாதிச்சிருக்கார் அதெல்லாம் நாம் 4000 திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக அனுபவிக்கிறோமே. அந்த ஆழ்வாருடைய பெருமையை இவ்விடத்தில் முதலில் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நம்மாழ்வார் ஆகிய காலமேகம் ஸ்ரீயஹா ஸ்ரீயப்தி என்னும் கடலில் புகுந்து கருணையாகிய நீரை முகர்ந்து கொண்டு ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆகிய மலை உச்சியில் பெய்ய அந்த மழையானது உயகொண்டார் மணக்கால் நம்பியாகிய 2 அருவிகளாக பெருகி ஆளவந்தார் என்னும் ஆற்றிலே தங்கி நின்றும் பெருகியும் எம்பெருமானாராய் ஏரியில் நிறைகிறது. இந்த இடத்துல ஆழ்வார்கள் தொடக்கத்தில் நம்மாழ்வார், கடைசியாக திருமங்கை ஆழ்வார். ஆச்சாரிய புருஷர்கள் தொடக்கத்தில் யாரு? நம் நாதமுனிகள். இந்த மழைக்கு இந்த இடத்துல எப்படி ஒப்புமைப்படுத்தி காட்டுறான்னாக்கா, நம்மாழ்வாராகிய காலமேகத்தில் ஸ்ரீயப்பதி என்னும் கடலில் புகுந்து கருணையாகிய நீரை முகர்ந்து கொண்டு ஸ்ரீமன் நாதமுனிகள் என்கிற மலை மேலது பெய்கிறது. அந்த மலை உச்சியிலேருந்து பெய்யக்கூடிய அந்த நீராகப்பட்டது, அந்த மழையாகப்பட்டது ஒரு பக்கம் உய்ய கொண்டார், மறுபக்கம் மணக்கால் நம்பி ஆகிய 2 அருவியாக பெருகி ஆளவந்தார் என்னும் ஆற்றிலே தங்கி நின்றும் பெருகியும் எம்பெருமானார் ஆகிய ஏரியில் நிறைகிறது. இவ்விடத்தில் எம்பெருமானார் நம் ராமானுசர். அவர் ஏரியா இருக்காரா? வீராணம் ஏரி 74 மதகு வழியாக பல ஊருக்கு சென்று வயக்காட்டில் தீர்த்தம் பாயிருது.
வீராணர் ஏரி 74 பதகு. அதுபோல் ராமானுஜர் இந்த சம்பிரதாயத்தையும் வைஷ்ணவத்தையும் வளர்க்கும் பொழுது 74 சிம்மாசனபதிகளை நியமனம் பண்ணார். அதில் முதல்ல யாருன்னாக்கா நம் முதலையாண்டான். அந்த முதலையாண்டான் திருவம்சத்தெல்லாம் அடியே நமக்கு. அப்படி அந்த 74 சிம்மாசனபதிகளின் வழியாக சம்சாரி சேதனர்களை திருத்தி பணிகொள்ளும்படி எம்பெருமானார் நியமனம் பண்ணார். இவ்விடத்தில் ஆழிமழை கண்ணா எம்பெருமானரை வைத்து அமைய பெற்றுள்ளதாக இந்த பாசனம் அமையப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டாள் விளக்கக்கூடிய விளக்கம் என்ன? ஆச்சாரியரே சம்சாரிகளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் கை கொடுக்கும் பாலமாக அமைகிறார். இந்த அடியார்களையும் சேதனர்களையும் பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னாக்கா ஆச்சாரிய புருஷர்கள் பாலமாக இருந்து பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உண்ணும் நீ கைகரவேல் என்று இவர் சேர்க்கிறாரோ இல்லையோ, பாலமாக இருக்கிறாரோ இல்லையோ எம்பெருமானார். அதனால தான் இந்த பொருளிலே உண்ணும் நீ கைகரவேல் என அருளுகிறார். மேலும் திருப்பாவை விசேஷார்த்தம் 4வது பாசுரத்தில் ஒன்று நீ கைகரவேல் இதனுடைய விஷயத்தை நம் தேசிகன் யதிராஜ சப்ததி என்கிற கிரந்தத்தின் வாயிலாக விளக்கமளித்திருக்கிறார். இது ஒரு கதையின் மூலமாக நாம் இவ்விடத்தில் அனுபவிக்கப் போகின்றோம். அப்பைய தீட்சிதர் என்று இருக்கக்கூடிய ஒரு சுவாமி காஞ்சிபுரத்தில் தும்பைவனம் என்னும் இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவ்விடத்தில் ஒரு வாசம் செய்து கொண்டிருக்கிற தருணத்தில் உஞ்சவிருத்தி பண்ணுகிற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் யதிராஜ சப்ததி அந்த கிரந்தத்தை சொல்லிக்கொண்டு அவ்வீதியில் வருவாராம். ஒரு நாள் அவருடைய கிரகத்தின் வாசலில், அதாவது அப்பைய தீட்சிதர் இருக்கக்கூடிய அவாத்து வாசல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார். என்ன ஸ்லோகம் அது? கரகிரக விசக்ஷேன ஜயதி லக்ஷ்மணோயம் முனிகி என்றதை கேட்டதும் அந்த தீட்சிதர் சொல்லார், ஐங்காரே இப்படி வாரும். கரகிரக விசக்ஷண என்று தேசிகர் சாதித்திருக்க மாட்டார். அது பிரசாதத்திற்கும் உஞ்சிவித்திற்கும் சேராது. கசகிரக விசக்ஷணக என்றே அவர் சாதித்திருப்பார். இதுதான் பிரசாதத்திற்கும் பொருந்தும் பொருளுக்கும் சேரும் அப்படின்ட்டு அப்பைய தீட்சிதர் சாதிச்சார். இந்த கிரந்தத்தினுடைய விளக்கம் என்ன? தண்ணீரில் அமிழ்ந்தவனை தலைமயிரை பிடித்து தூக்குவது என்பது சாதாரணப்பட்ட எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். எங்கும் இதுதான் உண்டு. ஆகையாலே குத்ரிஷ்டித குகனா முகே நிபததா பிரம்மணாக என்றதற்கு சேர கசகிரக விசக்ஷணா என்றுதான் இருந்திருக்கும். இனிமேல் இப்படியே சொல்லுங்கள் என்று திருத்தி கொடுத்தாராம் அப்பைய தீட்சிதர். உஞ்சவிருத்தி சுவாமி விசேஷ லட்சணம் ஞானம் இல்லாதவர். ஒருவர் சப்ததி சேவிப்பார், பிட்சை இழைப்பார், நடந்து போயிடுவார். ஆனால் இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளவாக டீப்பாக அவருக்கு தெரியாது. இந்த நேரத்தில் ஆகையாலே தீட்சிதர் மகா பண்டிதர், அவர் சொன்னது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை மாதிரியே சேவிக்க ஆரம்பித்தார். அவ்விதமாகவே பாடத்தை திரித்து கொண்டு கசகிரக விசக்ஷணா என்றே சொல்லி வந்தார். இதை ஸ்ரீ வைஷ்ணவ வித்வான்கள் சில பேர் காது கொடுத்து கேட்கிறார், என்ன சுவாமி இது புதுசாக இருக்கே, எங்கே கேட்கிறீர்? நடந்ததை சொல்ல. தீட்சிதர் வித்வானே ஆகினும் அரசிகர், பிரசாதத்திற்கு ஆசைப்பட்டு அர்த்த சுவாரஸ்யத்தை
இழக்கலாகாது, அர்த்தத்தினுடைய விசேஷத்தை மாற்றி சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது சுவாமி அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இவருக்கு உஞ்சவிருத்திக்கு வந்த அந்தனர்கிட்ட எடுத்து சொல்லலாம். இந்த நேரத்தில் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அளித்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தண்ணீரினுள் அமிழ்ந்தவனுடைய தலைமையர் அகப்படுவதற்கு முன்னே அவனுடைய கைகள் தான் அகப்படும். என்னை தூக்கி போடுவார் உண்டோ என்று அவன் இரு கைகளையும் உயரே நீட்டி இருப்பான். கணத்தில் குச்சிட்டான்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு யாராவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கையை தான் மேலே தூக்குவான். இதுதான் கரெக்டு என்றார்கள். ஆகவே கைதான் எளிதாக எட்டும், கரக்கிரக என்னும் பாடம்தான் மிக பொருத்தமானது என்று இவ்விடத்தில் சாதிச்சிருக்கார். தீட்சிதர் இதை கேள்விப்பட்டு அர்த்த சுவாரஸ்யம் உள்ள இந்த விஷயத்தை கண்டு அறிவதற்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களே இட்டு பிறந்தவர்கள் என்று கொண்டாடி தலையசைத்து சென்று விட்டார். இதனால் என்ன தெரியுது, உஞ்சவிருத்திக்கு அப்பைய தீட்சிதர் சொன்னக்கூடிய அந்த விஷயமாகப்பட்டது தவறு என்று மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்ல, அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த விசேஷார்த்தங்களை சொல்லுவதற்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உரித்தவர் தான், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ட்டு தலையசைச்சுட்டு தான் சொன்ன தப்பை ஒத்துண்டு அவ்விடத்தில் அப்பைய தீட்சிதர் சென்றதாக ஒரு சரித்திரம். ஆக கைகரவேல் என்ற இடத்திற்கு அந்த ஸ்லோகம் மிகவும் பொருந்தும். கைகரவேல் சொன்னாலும் இல்லையோ இதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறான். ஆகவே ஆச்சாரியரே சம்சாரிகளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் கை கொடுத்து கடவீர் அப்படின்னு சொல்கிறார் என்னும் பொருளிலேயே ஒன்னும் நீகை கரவேல் அப்படின்னு சாதிச்சார். ஆக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பல விசேஷ அனுபவத்தின் மூலமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆழியில் புக்கு முகுந்து குடா தேரி வடமொழி, தமிழ் வேதம், உபய வேதம் இடங்களிலிருந்து ஆர்த்த விஷயங்களை ஆழியில் புக்கு என்று எண்ணாமல் ஆழியில் புகுந்து அனைத்து சீரிய கருத்துக்களையும் ஸ்ரீபாஷ்யத்தின் முகப்பில் வர்ணித்திருந்தார். அதாவது தீர்த்த ஏற்றணும்னா மொண்டுன்னு வேணால் மேலாக்கு மொண்டுன்னு வருது. இது ஆழியில் பூக்கண்டதுக்கு, ஆனால் ஆடியில் புகுந்துனாக்கா அடியிலேருந்து தீர்த்தத்தை எத்தனை வருது. அதுதான் ஆச்சாரியனுடைய விஷயங்களை ஸ்ரீபாஷ்யத்தின் முகப்பில் ஆழியில் புக்குந்து அனைத்து சீரிய கருத்துக்களையும் இந்த எம்பெருமானாருடைய பாஷ்யத்தின் மூலமாக முதல்ல முகப்பில் வர்ணித்திருக்கார். இந்த இடத்துல ஆர்த்துனா என்னன்னாக்கா மகிழ்ச்சி, சந்தோஷம், அதை தான் ஆர்த்துன்னு சொல்கிறான். மேகத்தில் முழக்கம் மகிழ்ச்சிக்கு உறுப்பு, அதனால் ஆர்த்து என்று முழக்கத்தை வேண்டுகின்றனர். மழை பெய்வதற்கு முன்னால் இடி இடிக்கிறது அந்த சப்தம். மேகங்கள் வரும்போது கருத்த மேகங்களை பார்த்த உடனே தோகை விரித்து ஆடுகிறது மயில். ஆக ஆர்த்துனா சந்தோஷம், மேகம் மழை பெய்ய வருது, அதுக்கு முன்னால் இடி இடிக்கிறது, மேகம் வருது, அவ்விடத்தில் மயிலுக்கு சந்தோஷம். மேகத்தின் முழக்கம் மகிழ்ச்சிக்கு உறுப்பு. அதனால்தான் இதை ஆத்து என்று அம்முழக்கத்தை வேண்டுகின்றனர். யாரு? எதுகுலவாசிகள். இந்த நோம்பு நூக்குறாளோ இல்லையோ அவ இதை இப்படி வேண்டிக்கிறாள். மேலும் ஒரு விஷயத்தை இவ்விடத்தில் சந்தோஷத்துக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அனுமார் கடல் கடந்து இலங்கைக்கு சென்று செய்தியை
எல்லாருக்கும் அங்கே இருக்கிற வானரங்கள்லாம் இந்த கரையில் இருக்கா. அனுமான் மட்டும் கடல் கடந்து அந்த கரைக்கு போனாராம். கடலுக்கு அக்கறைக்கு போயாச்சு. இந்த கரையில் இருக்கிற வானரங்கள்லாம் அனுமார் போனாரே ஒன்றும் வரலையே, 4 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சுன்னு பரிதவிச்சு கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அனுமான் பிராட்டியை கண்ட களிப்பின் மிகுதியால் ஆரவாரித்து கொண்டு வந்து அவ்வானவ வீரர்களை மகிழ்ச்சி செய்யும்படி அவரும் ஆரவரித்தார். வானரங்களும் சந்தோஷத்தை கொண்டாடினார்கள். ஆக இவ்விடத்தில் ஆர்த்து நக மகிழ்ச்சி. அனுமார் விடத்துக்கு போய் 4 நாட்கள் ஆயிடுத்து, இன்னும் வர காணோம். இக்கரையில் இருக்கிற வானரங்கள்லாம் அனுமார் போனரே இன்னும் வரலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, சீதையை பார்த்தாரா இல்லையா, அந்த வசனத்தில் இருக்கா. ஆனால் சீதையை பார்த்தவுடன் அனுமாருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் தாழாமல் அவசரமாக குதிச்சுட்டு வேகமாக வராராம். அவர் வரக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்து இந்த கரையில் இருக்கிற வானரங்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டா, சந்தோஷத்தின் உச்சிக்கே போய் சேர்ந்துட்டா. அதுதான் இவ்விடத்தில் ஆர்த்துனா மகிழ்ச்சி. ஆழியில் புக்கு முகுந்து கூடா தேரி, இந்த வரிக்கு இப்போ ஏற்பட்ட அர்த்தத்தை சுவாமி சாதிச்சிருக்கார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, ஊழி முதலன் உருவம் போல் மெய்கருத்து. இவ்விடத்தில் ஆண்டாள் அன்னரது ரகசிய பெருமையை தரிசித்தல். எப்பேற்பட்ட பெருமை! இந்த இடத்துல ஆச்சாரிய புருஷர்களுக்கு ஏத்தம் கொடுக்கிறதாகவும் எம்பெருமானாருக்கும் பிராட்டிக்கும் உள்ள சம்பந்தத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாகவும் எம்பெருமானாருக்கு அடுத்த ஆச்சாரியனாக திகழ்ந்த நம் மணவாள மாமணிகளை பெருமையை எடுத்துக்கூடும் விதமாக ஊழி முதல்வனுருவம் போல் மெய்கருத்து இந்த பாசனத்தில் இந்த வரியில் சாதிச்சிருக்கான். ஆண்டாள் மணவாள மாமணிகளது ரகசிய பெருமையை தரிசித்தல். இதை எப்படி பண்ணியிருக்காருனாக்கா, குரத்தாழ்வானுக்கு 2 புத்திரர், பராசர பட்டர், வியாதவியாசர். இந்த பட்டர் இதை பற்றி வர்ணிக்கிறார். இந்த ஸ்ரீரங்க விமானம் இருக்க, அந்த விமானத்தினுடைய வெள்ளகோபுரம்னு சொல்லுவோம். அந்த வெள்ளகோபுரத்தை இவ்விடத்தில் சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார் நம் ஆச்சாரியன். திருவனந்த ஆழ்வானுடைய திரு அவதார மகிமையாலே பால்வண்ண திருமேனி உடையவராய் இருப்பர். முன்னில் ஞாலம் படைத்த எம்முகில் வண்ணனை ஊழி முதலனது உருவத்தை போல் அனுஷ்டிப்பர். உத்தம நம்பி மணவாள மாமணியுடைய தோற்றத்தை, வெண்மையான திருமேனியினுடைய உருவத்தை அழகுபட ரசிக்கிறாராம். இது வெள்ளகோபுரத்துக்கு ஒப்பானவையாக மாமணிகளுடைய திருமேனி அமைய பெற்றிருக்கிறது. அப்பேற்பட்ட வெளுப்பா திருவனந்த ஆழ்வான். திருவனந்த ஆழ்வான் யாரு? ஆதிசேஷன். அந்த இப்போ நம்ம சன்னதியில் பெருமாள் படுத்துருக்காரோ இல்லையோ, ரங்கநாதர் யார் மேலே படுத்துருக்கார்? ஆதிசேஷன் மேலே. அவர் தான் திருவனந்த ஆழ்வான் அப்படின்னு இவ்விடத்தில் பட்டர் எழுத்து காட்சியிருக்கார். அந்த திருவனந்த ஆழ்வானுடைய திரு அவதாரம் தான் எம்பெருமானாரும் சரி, நம் மணவாள மாமணிகளும் சரி. அந்த மாமணிகளுடைய அந்த உருவ தோற்றமானது வெளுப்பாக இருக்கு. இதை யாரையோட ஒப்புமைப்படுத்தி காட்டுறா? வெள்ளகோபுரத்துக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறாள். இந்த திருமேனியை ஆண்டாள் சேவித்ததாக பட்டர் தன் வியாக்கியானத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி காட்சியிருக்கார். பாழியன் கோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்னதிர்ந்து. இந்த ராமானுஜர் பஞ்ச ஆயுதங்களின் ஒட்டுமொத்த அவதாரமே நம் ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற எம்பெருமானார் தரிசனமின்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அப்பேற்பட்ட ராமானுஜர் பெருமாள் கிட்டே இருக்கக்கூடிய ஆயுதங்கள், பஞ்சாயுதங்கள், சங்கம், சக்கரம், வில்லு, அம்பு இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 5 ஆயுதங்களுடைய ஒட்டுமொத்த அவதாரமே நம் ராமானுஜர். அவரை அந்த பஞ்சாயுதங்களின் திரு அவதார பூதர் என அண்ணன் பிரபந்த காயத்ரி
இந்த பிரபந்த காயத்ரியில அடையார் கமலத்தலர் மகள் கேள்வன் கையாடி என்னும் படையோடு மேலும் எதிராஜ சப்தத்திலும் கூறப்பட்டுள்ளது. சுதர்சன சதகம் வியாபித்து திரு ஆழி ஆழ்வான் விரோதிகளில் விடமெங்கும் சென்று அழிப்பது. இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பாரத போர் நடக்கிறது. இவ்விடத்தில் படைப்போர் புக்கு முழங்கு அப்பாஞ்ச சன்னியமே சங்கொலி கேட்டவுடனே மால்வாரை போலே. பாரத போரில் கிருஷ்ணன் சங்கு சக்கரத்தோடு வராராம். போருக்கு தொடங்குவதற்கு முன்னால் முழக்கம் வரும். அந்த சங்க ஊதின உடனே எதிரிகள் அந்த சங்கனுடைய சத்தத்தை கேட்டே பாதி பேர் செத்து போயிட்டாலாம், மறிச்சு போயிட்டான். அது ஒரு பக்கம். சக்கரம் எப்பேற்பட்ட ஏற்றம், பெருமாள் நினைக்கிறாரா, நினைச்ச மாத்திரத்தில் சக்கரம் போய் அவளை அழிச்சிட்டு வந்துருதான். எப்படி? விரோதிகள் இருக்கிற இடத்தை தேடி சென்று அவர்களை அழிக்கிறது. அதுதான் பாஞ்சசன்யம், அதாவது பஞ்ச ஆயுதங்களின் ஒட்டுமொத்த அவதாரமே நம் ராமானுசர் அப்படின்னு அவரையும் பெருமைப்படுத்தி, பாரத போரில் சங்கனுடைய சத்தத்தை கேட்ட உடனே எதிரிகள் பாதி பேர் போயிடுறா, மிச்சம் இருக்கிற இடத்த அழிக்கணும்னு பெருமாள் அப்படி சங்கல்பம் பண்ண மாத்திரத்தில் சக்கரமாகப்பட்டது. பிரதிபட ஸ்ரேய பீஷணா வரகுணத்தோம பூஷணா ஜனிபயத்தான தாரணா ஜெகதவத்தான காரணா நிகில துர்கர்ம தர்சனா நிகம சத்தர்ம தர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் எதிரிகள் இருக்கிற இடத்தை தேடிட்டு போய் அவளை அழிச்சிட்டு வந்து பெருமாள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டாராம். ஆக பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் பொறி போல் நின்னதிர்ந்து. இதுதான் இவ்விடத்தில் விளக்கமாக சுவாமி அருளி செய்திருக்கார். மேலும் தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். பெய்யக்கூடிய மழையானது சிலருக்கு நன்மையும் தரும், சிலருக்கு தீமையும் தருகிறது அப்படின்றான். இப்போ நன்மை தரும்போது என்ன நினைக்கிறோம்? ஆஹா, நாளைக்கு நடுவு நட்டாச்சு, மழை பெய்யுது, பயிர் நல்லா செழித்து வழங்கக்கூடிய தருணம், எல்லாரும் சந்தோஷப்படுறான். கிணத்துலலாம் ஜலம் வந்துடுது, அதாவது மும்மாறி பெய்யுற மாதிரியா போகம் 3 போகமோ பயிர் தொழில் பண்ணலாம். அந்த ஒரு சந்தோஷம் மழை பெய்யறதுனால. இதே மழை சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, பயிர் நல்லா வளர்ந்தாச்சு, நாளைக்கு காத்தால் அறுவடை பண்ணணும், முதல் நாள் மழை பெஞ்சால் என்ன ஆகும்? அந்த நெற்கதிர்கள்லாம் கீழ் விழுந்துடும் இல்லையா? ஆக மழையானது ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு நல்லதையும் செய்கிறது, அதே மறுபக்கம் தீயதையும் விளைவிக்கிறது. வெய்யும் மழையானது சிலருக்கு நன்மையும் சிலருக்கு தீமையும் விளைவிக்கிறது. இவ்விடத்தில் சுவாமியின் ஸ்ரீசுக்திகளாலே வாழ்ந்தவரும் உண்டு, மாண்டவரும் உண்டு. இதை எப்படி எடுத்து காட்டுறா? இதுக்கு உதாரணமாக திருவரங்கத்தமுதனார் அவருடைய உரையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உபய வேதாந்தங்களின் மூலமாகவும் நாராயணனை காட்டிய வேதங்களின் மூலமாகவும் களிப்புற்று வரும் உண்டு. சான்கமுதைத்த சரமழை போல தீயவர்களை விரட்டியதும் உண்டு. இவ்விடத்தில் சொல்றான். எப்படி? வேதத்தையும் தத்துவைத புருஷார்த்தங்களையும் ஆச்சாரியன் வாயிலாக அவளெல்லாம் கேட்க வைத்து திருத்தி பணிகொள்கிறான். அவள் கேட்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு பக்கம் அப்படி இவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா, களிப்புற்றவர்களும் உண்டு. சார்ங்க முதைத்த சரமழை போல தீயவர்களை விரட்டியதும் உண்டு. இப்படி இந்த வேதங்களையும் கேட்டுட்டு அதனுடைய தாற்பயத்தை தெரிஞ்சுட்டு தப்பு செய்துவா தன்னை திருத்தி பணிகொள்கிறார். திருந்துவதற்கு வாய்ப்பு. சில பேர் என்ன பண்ணுறா, திருந்த முடியாத இந்த வேதத்தை கேட்ட உடனே பயந்து ஓடி போகிறவாளும் உண்டு. தீயவர்களை விரட்டியதும் உண்டு. திருவரங்கத்தமுதனாருடைய உரையிலிருந்து நம்ம அனுபவிச்சுருக்கோம்.
மேலும் உலகினில் வாழ பெய்திடாய், மழையானது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பாராமல் பெய்வது போல சுவாமியும் பாகுபாடு இன்றி நல்லவருக்கருளி தீயவர்களுக்கு உலகில் வாழ திருத்தி பணி கொண்டார். மழையானது எப்படி இருக்கு? இவன் நல்லவா அவ கெட்டவான் பார்த்தா பெய்யுறது கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக மழை பெய்கிறது. அதுபோல ஆச்சாரிய புருஷர்கள் சத் விஷயத்தை பாகுபாடின்றி சன்னதிக்கு வருவாளுக்கும் நல்லவர்களுக்கும் சரி எடுத்து சொல்லுவார். தீயவர்களுக்கு அவளை எப்படி திருந்தி வாழணும் அதையும் அவளுடைய மனப்பக்குவத்தை படுத்தி அதையும் திருத்தி பண்ணிக்கொள்கிறார் ஆச்சாரியன். எப்படி மழை நல்லவா கெட்டவாளுக்கு பெய்யுதோ அதுபோல் ஆச்சாரியன் நல்லவர்களுக்கும் உபகாரமாக இருக்கார், தீயவர்களை திருத்தி பண்ணிக்கொடும்படி செய்கிறார். அதுதான் உலகினில் வாழ பெய்திடாய். திருப்பாவையில் ஆழிமழை கண்ணா என்று தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்தில் இவ்விடத்தில் பாகவதோத்தமருடைய பெருமையையும் ஆச்சாரிய புருஷருடைய எம்பெருமானாருடைய பெருமையும் இவ்விடத்தில் அற்புதமாக நாம் அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்களும் மார்கழி நீராட மாதங்களில் மார்கழி சிறந்தது என அறிவித்தது போல ஆச்சாரியன் உபதேசங்களை கடைபிடித்து மகிழ்ந்து அருள் செய்ய வேண்டும் என ஆண்டாள் இவ்விடத்தில் பிரார்த்திச்சுக்கிறாராம், விண்ணப்பம் பண்ணிக்கிறார் பிராட்டி. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பகவான் என்பவன் யார்? ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் பகவானிடம் பக்தி செய்து பகவானே உபாயம் என்று இருப்பவர்கள். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பக்தி செலுத்தணும், எந்த பிரதியுபகாரமும் எதிர்பார்க்காம அவரே உபாயம் என்று இருப்பது தான் இவ்விடத்தில் சொல்கிறார். ரெண்டாவது, இருக்கும் நாளில் அவனுடைய வர்ணாசிரம தர்மத்திற்கு சேர்ந்த கர்ம அனுஷ்டானத்தை பகவத் கைங்கரிய ரூபமாக செய்து இருப்பவன். இவ்விடத்தில் இருக்கும் நாளில் நம்ம வாழ்ந்திருக்குமே, இந்த நாளில் வேதம் தெரிந்தவர்கள் சன்னதியில் போய் வேதத்தை சேவிக்கிறார்கள். இப்போ ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரமக்ரமஹ அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான் சுரேஷ சரணம் சர்ஹ. இப்படி சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறவாளும் இருக்கா. இஷேத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோ அபாயவஸ்த தேவோ வஸ்ஸ விதார் பிரார்ப்பயதோ ஸ்ரேஷ்டதமாய கர்மணஹாப்யாயத்வமக்னியாம் தேவபாகம் ஓர்ஜஸ்வதே பிரயஸ்வதே பிரஜாபதேரணமேவா யக்மாமவஸ்தேனகே சதமாரதகம்சோ ருத்ரசஹேதேர் பரிவாவரணந்தோ த்ருவா அஸ்மின் கோபதோஸ்யாக. இப்படி ருக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம் போன்ற வேதங்களை பெருமாள் முன்னால் சேவிக்கிறவாலும் வேதங்களுக்கு தெரியாதவா என்ன பண்ணுவா? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது. எப்பேற்பட்ட கைங்கரியம்? புஷ்பத்தை தொடுத்து மாலையாக பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, பெருமாள் சன்னதியை பெருக்கி கூட்டி மொழிகி கோலமிடுவது, இதுவும் ஒரு கைங்கரியம். ஆக இருக்கக்கூடிய நாளில் இந்த கைங்கரியத்தையும் பண்ணணும். நம்மளுக்கு நினைவு இருக்கிற நேரத்தில் கேசவா, மாதவா, திரிவிக்ரமா என்ற திருநாமங்களை நாம் சேவிக்கணும். இது அவாவா கர்ம அனுஷ்டானத்தை பொறுத்து பகவத் கைங்கர ரூபமாக செய்து இருப்பவன் பாகவதன் என்பவன் யார்ன்றது தான் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்கிறோம். ஒரு பாகவத எந்த பலனும் எதிர்பார்க்காம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவான். பகவானே உபாயம் என்று இருப்பவன், வர்ணாசிரமத்துக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய கர்ம அனுஷ்டானத்தை பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுத்துவன். இவன் தான் சிறந்த பாகவதனுக்கான ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ஒரு பலனை விரும்பாமல் பகவானுடைய முக மலர்ச்சிக்காகவே அவன் திருநாமங்களை சொல்லி பஜனை செய்கிறவர்கள்.
ஒரு சிறந்த பாகவதனாக இருக்கக்கூடிய எப்படி இருக்கணுன்றது இந்த 3 விஷயத்தின் வாயிலாக நாம் அனுபவிக்கிறோம். அடியன் பகவான். ஆனால் இவ்விடத்தில் சிறந்த பாகவதன் என்பவன் யார் தான் அடியன் இவ்விடத்தில் சாதிக்க விஷயம். பகவான் கிடையாது, பாகவதன். மேலும் இவ்விடத்தில் கிருஷ்ணன் சம்சாரி சேதனரை திருத்தி பணிகொள்ள ஒரு ஸ்லோகத்தை நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறார் கீதையின் வாயிலாக. பகூதிமே வியதீதானி ஜன்மானி தபசார்ஜுன என்று கீதையில் மூலமாக கிருஷ்ணன் அருள் பாவிக்கிறார். பகவான் அநேக அவதாரங்களை செய்திருக்கிறான். ஆனால் அவனை பகவான் என அறிந்து அவனிடம் அன்பு செய்து கடாட்சத்தை பெற்றவர்கள் ரொம்ப கம்மியான பேர், வெகு சிலரே. பகவானுக்கு கைங்கரியம் செய்வது போல் கோபிகள் போன்ற பாகவதர்களுக்கும் கைங்கரியம் செய்வது நம் சொரூபம் என்பதை இவ்விடத்தில் காட்டுகிறது. மேலும் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஆண்டாளுடைய வாக்கு எப்பேற்பட்டது? திருப்பாவை விசேஷார்த்தம் என்கிற கிரந்தத்தின் வாயிலாக ஆண்டாளின் வாக்கு இவ்விடத்தில் அனுபவிக்க போகிறோம். 4வது பாசரத்தின் வாயிலாக. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனும் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும் எவனையோ சொன்னதாக நீங்களாம் நினைக்க வேண்டாம். நாம் எவனோடு கட்டி அணைத்து கழிக்க மனம் கொண்டிருக்கிறோமோ அந்த மாயன் மணிவண்ணன் தாமோதரனையே அப்படின்னு ஆண்டாள் எண்ணத்தில் சொல்கிறாளாம். வெளிப்படையாக சொல்லலை. அவனை 3 முக்கியமான காரணத்திற்காக ஆராதிப்பது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான். ஒன்று, இந்த நோன்பை நோற்பதற்காக. 2வது, மழைக்காகவும். 3வது, சம்சார வாழ்க்கையில் உண்டான சகல பாவங்களையும் போக்குவதற்காகவும். ஆக இந்த 3 முக்கியமான காரணத்திற்காகத்தான் இந்த பெருமாளை நம்ம ஆராதிக்கிறோம். மேலும் மோட்சம் பெற்று அழிவில்லா ஆட்செய்கையே பெறுவதற்காகவே என ஆண்டாள் உரைத்தாள். மோட்சத்தை அடையணும். அழிவில்லா சென்மம் மோட்சம்தான். நம்ம யஜ்ஞம் பண்ணுறோம், தபஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்கு தேவதைக்கு தேவையான பொருளை கொடுக்குறோம். அந்த தேவதை அதுக்கு உண்டான ஒரு கடாட்சத்தை நம்மளுக்கு கொடுக்குது. அதுதான் அதால் கொடுக்க முடியாது. மோட்சத்தை கொடுக்க முடியாது. மோட்சத்தை யார் கொடுப்பார்? ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் கொடுப்பார். ஆக நீ என்ன பண்ணாலும் சரி, பக்தி பண்ணணும். பக்தியின் வாயிலாக பிரபக்தி அடையணும். பிரபக்தியின் வெளிப்பாட்டினால் ஆச்சாரியன் திருவடி சம்பந்தப்பட்டு சரணாகதி அடைந்து பெருமாளுடைய திருவடியை பற்றணும். இப்படி நீ பற்றிட்டேனாக்கா நம்மளுக்கு அடுத்த பிறவியே வேண்டாம், இந்த பிறவிலேயே மோட்சத்துக்கு போவோம். அவ்விடத்தில் பெருமாளுக்கிட்ட இணைந்து கைங்கரியம் பண்ணி சந்தோஷமாக இருப்போம். அந்த நேரத்தில் அந்த வைகுண்டத்தில் இந்த அரங்கன் இருக்கார, இவர் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தில் ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஒரு இந்த ஜீவனாகப்பட்டது அந்த பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிதுனாக்கா ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு ஒரு ஜீவன் போய் விசிறி வீசும். இன்னொரு ஜீவன் அந்த பெருமாளுக்கு திருவடியை பிடிக்கணும்னு ஆசைப்படுமா, உடனே அந்த ஜீவன் இன்னொரு உருவம் எடுத்துக்கொண்டு திருவடியை பற்றி பிடிக்குமா. ஆக அவ்விடத்தில் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம் என்ன? இதுதான். அந்த வைகுண்டத்துக்கு போகணும்னா நீ ஆச்சாரியன் திருவடி அடைந்து அவருடைய திருவடியை பற்றி சரணாகதி அடைந்து பெருமாள் கிட்ட போய் சேரணும். அது நிரந்தரமான ஒரு இன்பம், மோட்சம், மறுபிறப்பே கிடையாது. இதுதான் அடியேன் நேற்றைக்கு முன்தினம் சாதிக்கும் பொழுது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. விசிஷ்டாத்வைத தத்துவத்தில் எம்பெருமானா சாதித்த விஷயம். இந்த ஜீவனாகப்பட்டது இதுக்கு கர்மவின கர்ம பலன் உண்டு. ஆனால் இந்த ஜீவன் மோட்சத்தை அடையணுன்னாக்கா ஆச்சாரியன் திருவடி சம்பந்தத்தின் மூலமாக பெருமாளை போய் அடைஞ்சு மோட்சத்தை அடையலாம். இந்த ஜீவனுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாளை பற்றின விஷயங்களை
ஏற்கனவே பாசுரத்தில் சாதிச்சிருக்கா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சாதிச்சிருக்காளோ இல்லையோ ஆண்டாள். இதை தான் இவ்விடத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று. ஆண்டாள் உரைத்தாள் சொல்லிட்டோம். மேலும் இந்த விஷயத்தை, அதாவது எவனோடு கட்டி அணைத்து கலிக்க மனம் கொண்டு இருக்கிறோமோ அந்த மாயன் மணிவன் தாமோதரனையே அப்படின்ட்டு சூடி கொடுத்த நாச்சியார் சொன்னார் இல்லையோ, இந்த விஷயத்தை இளையர்கள், அதாவது மாசு பசுக்கண்ணுகளை மேய்க்கக்கூடிய அந்த வம்சத்தவர்கள் முன்னால் இதை பகிரங்கமாக தாயார் ஆண்டாள் சொல்லலையாம். இந்த ரகசியத்தை சொல்ல இயலாமல் ஒருத்தியை மட்டும் தம்மிடம் அழைத்து மெதுவாக சொல்லி எல்லோரும் அறியும்படி பிறகு ஏகாந்தமாக ஏகாந்தத்தில் செப்பு. தாயார் சொன்னா, எல்லாருக்கிட்டையும் நான் இருந்தேன்னு சொல்லலை, தனியாக ஒருத்தியை கூட்டி அவள் காதலை சொல்கிறா. நான் இருக்கும்போது யார்கிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்கிறேன், நீ அப்புறமா எல்லாருக்கும் இது பண்ணுறது உன்னுடைய விருப்பம். ஆக ஏகாந்தமாக செப்பு அப்படின்ட்டு பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறான். இது ஆண்டாளின் வாக்கு. இவ்விடத்தில் நாம் பல விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது ஆச்சாரியனுடைய அபிமானத்தின் பேரில் இந்த மழையை பற்றி பேசணும் இல்லையா. இந்த மழைகள்லாம், மழை பெய்யறதுன்னா ஆயர்பாடியில் இருக்கிற அந்த பெண்கள்லாம் நோன்பு நூக்குவதற்கு, விரதம் கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கா. அப்போ தயாராக இருக்கும்போது கார்த்தால தீர்த்தமாடணும்னு சொல்லிட்டோம். அப்போ மழை பெய்யணும் இல்லையா. அந்த பிரஜன்னன் என்கிற தேவதையாகப்பட்டவன் கிருஷ்ணனுக்கு அடைக்கலம், அதாவது கிருஷ்ணன் மூலமாக ரட்சிக்கப்படுபவன். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் எதுகுலவாசிகள் இருக்கக்கூடிய ஆயர் பெண்ணுகள் இருக்கக்கூடிய அவ்விடத்தில் கிருஷ்ணன் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டான். அதனை தொட்டு அந்த பிரஜுன்னன் என்ற தேவதை இந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்து, நாளைக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்களே, நான் மழை இப்போ பெய்யட்டா இல்லை நாளைக்கு பெய்ஞ்சா பரவாயில்லையா அப்படின்னு அந்த தேவதை கேட்குறதான். இதனுடைய அர்த்தம் என்ன? கிருஷ்ணனே அவள் கூட இருக்கா, கிருஷ்ணன் அவரோடு நெருங்கி பழகிறா. அதன் வாயிலாக கிருஷ்ணனையாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதாக நினைத்து அடியார்களுக்கும் அந்த தேவதையாகப்பட்டது மழை இப்போ பெய்யட்டா அப்போ பெய்யட்டான்னு கேட்கறதான். இதனுடைய தாற்பயம் என்ன? கிருஷ்ண பரமாத்மா 125 வருஷங்கள் ஆயர்பாடியில் இருக்கிற பெண்களோடு கூடியிருந்து அனுபவிச்சிருக்கார். அவளுக்கு வலது கை இடது கை தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் வெளுப்பான மனசு. கிருஷ்ணனுக்கு என்ன கொடுப்பா? பால், தயிர், வெண்ணெய் போன்ற திரவியங்கள்லாம் அவருக்கு அருந்துவதற்கு சமர்ப்பணம் பண்ணி அவனை குளிர வைத்து அவனுடைய கடாட்சத்தின் பேரில் இவாளா சந்தோஷமாக இருந்தான்னு சொல்கிறான்.